ஸோ எல்லாருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கொஷின் இதுதான், எப்படி இந்த பைத்தானை சீக்கிரமாக கற்றுக்கிறது? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த உலகத்தில் 70லிருந்து 90% மக்கள் பைத்தானை கற்றுக்கிறதுலேருந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ இதில் இந்த கேள்வி வேறு பல பேருக்கு இருக்கும், இப்போ தான் ஏஐ வந்துருச்சே, அதுவே நமக்கு பைத்தன்லாம் எழுதி கொடுக்குதே, அப்புறம் எதுக்கு நான் பைத்தன் கற்றுக்கணும் அப்படின்றது. என்னதான் ஏஐ வந்து பைத்தன் எழுதுனாலும் அது என்னன்றது புரிஞ்சுக்கிறக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறக்கும் இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பைத்தன் நாலேஜ்ன்றது கண்டிப்பாக தேவைங்க. ஏஐ பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது, ஏஐ உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏஐ உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2026 பைத்தனை தவிர ஒரு பெட்டர் லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. ஸோ இதில் கோல்டன் ரூல் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் பைத்தன் மட்டும் கிடையாது, எதை நீங்கள் கற்றுக்கணுனாலும் இந்த 80-20 ரூலை பயன்படுத்துங்க. 80-20 ரூல் அப்படின்றது என்னென்னா, 20% கற்றுக்கிறது, 80% அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ நீங்கள் ஒரு கான்செப்டை கற்றுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு 20% ஆஃப் எஃபர்ட் தான். அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்ற போது நீங்கள் 80% அதை வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இதில் உங்களுக்கு 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் ரோட் மேப்பை நான் சொல்லித்தர போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிறது மூலிமா ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரையும் எப்படி போகணுன்றது உங்களுக்கு புரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டை பண்ணலாம் வித் ஏஐ கூட. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேஸு. இதில் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தானை கற்றுக்க போகிறீங்க. ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது இந்த பைத்தானோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரிண்ட்னா என்ன, இன்புட்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, லூப்ஸ்னா என்ன, அந்த லூப்பில் இருக்கக்கூடிய ஃபார் லூப்னா என்ன, வைல் லூப்னா என்ன, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபண்டமெண்டல்ஸுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே ரியல் டைமில் 1 2 3 4 5 6 தான் கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் பைத்தனில் த நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0 1 2 3 4 தான் நமக்கு இண்டெக்ஸே இருக்கும், ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் பைத்தனை கற்றுக்கும் போது யூ ஷுட் நாட் திங்க் யுவர் செல்ஃப் ஆஸ் அ கோடர், பட் யூ ஷுட் ஹேவ் திங்க் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ப்ராப்ளம் சால்வர். ஸோ நீங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இதை படிக்கணுமே தவிர நீங்கள் ஒரு கோடர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிக்கக்கூடாது. ஏன்னா கோடிங் அப்படின்றது ஒரு டூல் தானே தவிர அதுதான் மெயின் விஷயம் கிடையாது. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கே தவிர அது ஒரு டூல் தான். ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட ஒரு ப்ரஷ்ஷை கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பென்சிலை கொடுத்தாலும் சரி, ஒரு பெண்ணை கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வரைய தெரியணும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானோ ஜாவாவோ இது எல்லாமே. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களை கோடர்னு திங்க் பண்ணாமல் யூ ஷுட் ஹேவ் திங்க் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ப்ராப்ளம் சால்வர் அப்படின்றது. ஸோ இந்த பேஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் தான் பார்த்தீங்கன்னா செட்டப் லெவல். ஸோ இங்கே தான் நிறைய பிகினர் வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த சாஃப்ட்வேரை ஏற்று, இந்த சாஃப்ட்வேரை ஏற்று, விஎஸ் கோடை ஏற்று, பைச்சாம் ஏற்றுலாம் சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படவே தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கூகுள் கொலாப்னு சர்ச் பண்ணி நீங்கள் கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு செஃப் இருக்கார், அந்த செஃப்பை போய் நம்ம சமைக்க சொல்கிறோம். இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு கிச்சன் ஆல்ரெடி இருக்குன்னா ஈஸியாக போய் சமைச்சிட முடியும். ஆனால் நீங்கள் செட்டப் பண்ணுறது அப்படின்றது அந்த கிச்சனே நீங்கள் தான் உருவாக்குறீங்க, உருவாக்கின கிச்சனில் போய் நீங்கள் சமைக்கிற மாதிரி. ஸோ ஆஸ் அ பிகினராக யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த செட்டப்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ஆல்ரெடி ஒரு கிச்சனை சமைச்சு வச்சுருக்காங்க கூகுள் கொலாப்னு, அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக யூ கேன் ரைட் கோட். ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ தான் நம்ம 3வது ஸ்டெப்புக்கு போகிறோம். 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பாருங்கள், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளமை உங்களால் ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியுமா பை யூசிங் பைத்தான் அப்படின்றத பாருங்கள். உதாரணத்துக்கு அது ஒரு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கோடிங் மூலியமாக ஒரு அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அதான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ரோட் மேப்பில் இருக்கக்கூடிய அடுத்த விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய விஷயமும் கூட இதுதான் ஏஐ. ஸோ இந்த ஏஐயை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு பின் குறிப்பு என்னென்னா, நீங்கள் படிக்கும் போதே இந்த ஏஐயை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறது ஒரு ஹோம் ஒர்க் பண்ணும்போது சீட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணும்போது தான் இந்த ஏஐ வந்து நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் இப்போ படிக்கிறதுக்கு முன்னாடியே ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. ஸோ படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணும்போது இந்த ஏஐயை பயன்படுத்துங்க. ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய ஸ்டெப்பு தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டரி. ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருப்பீங்க. இந்த மாஸ்டரி லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் தான் ஆக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க்ஸான நம்பை, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப், சீபான்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்க்கு தேவைப்படக்கூடிய சைக்கிட் லேர்ன், டீப் லேர்னிங்க்கு தேவைப்படக்கூடிய டென்சர் ஃப்ளோ, பைடார்ச் இதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு டேட்டா அனலிஸ்டே போதுமானது அப்படின்னா நீங்கள் NumPy, Pandas, Matplotlib, Seaborn ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை யூ வாண்ட் டு பிகம் அ வெப் டெவலப்பர் அப்படின்னா உங்களுக்கு ஜாங்கோனா என்ன, ஃப்ளாஸ்க்னா என்ன, ஏபிஐனா என்ன, பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியணும். இந்த ரோட் மேப்பில் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃப்ரீயாகவே தமிழ்லேயே கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நானே உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண போகிறேன். கட்டாயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கிவ் மீ a thumbs up. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி பைத்தன் இல்லாமல் வேறு என்னென்ன டுட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பாய், ஹேவ் a nice day.